இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது வண்டியில் இருக்கிற பிரேக் மாதிரி. பிரேக் இல்லாட்ட பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணும், விபத்துக்களை உண்டு பண்ணும். அதில் இன்னும் முக்கியமாக என்னென்னா, சேதம் எனக்கு மட்டும் இல்லை, பிறருக்கும் சேதத்தை உண்டு பண்ணும். டிரைவர்லாம் நல்லா தான் ஆராதிப்பாங்க, நல்ல ஆட்கள் தான், நல்லா ஜோம் பண்ணுவாங்க, அபிஷேகம் உண்டு, கிருபை வரும், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் எது மட்டும் சிலருக்கு கிடையாதுன்னா, பிரேக்கு மட்டும் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லை. அதனால் தாறுமாற அங்கே இங்கேயும் இடி தான். ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து அங்கே மன வருத்தம் உண்டாகுது, சங்கடம் உண்டாகுது, வருத்தம் உண்டாகுது, இழப்பு உண்டாகுது. இதெல்லாம் இருக்குன்னா எங்கேயோ நமக்கு பிரேக்கு ஃபெயிலியர்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரேக் இல்லாமல் ஓடாதீங்க. பிரேக் இருக்கணும், இல்லாட்டா ஒர்க் ஷாப்பில் ஏற்றிடணும் வண்டியை. ஒரு முறை நான் பஞ்சாபில் அம்ரித்சர் பகுதியில் ஊழியத்துக்கு போனேன். போயிட்டு ஒரு நாள் சாயங்காலத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு எல்கை வாகா பாடா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாகிஸ்தான் இந்தியா பாடுறது வாகா பாடா என்கிற இடம். அங்கே போகிறதுக்கு ஒரு ஆட்டோவில் ஏறி போயிட்டோம். போகும்போதும் பார்த்தேன், அந்த ஆட்டோவுக்கு பிரேக் இல்லை. அந்த ஆட்டோவுக்கு என்ன கிடையாது, பிரேக் ரொம்ப குறைவு. ஆமாம், அதுவும் மெதுவாலாம் போகிறதில்ல, ஸ்பீடாக தான் போகிறான். ஆனால் அங்கே நிறுத்தணுன்னா இங்கே ஆக்சிலேட்டரை விட்டுறேன். போயிட்டு முன்னால் நிற்கிற ஆட்டோவில் இடித்து நிற்கிறான். எனக்கெல்லாம் என்ன இப்போ அட்டி கொன்றுவான்னு பார்த்தா, திரும்பி வரும்போது வேறு ஆட்டோ, அந்த ஆட்டோவும் அப்படி தான் இருக்குது. அவன் ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டுறான், இடித்து தான் நிப்பாட்டுறான். அடுத்து நான் இறங்க வேண்டிய இடம் வருது, முன்னால் நிற்கிற வண்டியில் என்ன தான் செய்கிறான், இடித்து தான் நிப்பாட்டுறான். அப்போ சிலருக்கெல்லாம் இது வாடிக்கையாகி போச்சு, இடித்து நிப்பாட்டுறது, சேதத்தை உண்டு பண்ணுறது. சேதம் நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும். அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, இச்சை அடக்கத்தோடு ஓட கர்த்தர் கிருபை தருவாராக.